கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. குடங்கள் எடுத்தேற வீட்டு கூத்தாட வல்லையம் கோவே மடங்கொள் மதிமுகத்தாரை மால் செய்ய வல்லையன்மைந்தாக இடம் திட்டிரணியன் நெஞ்சை இருபிளவாக முன்கீண்டாய் குடந்தை கிடந்தையம் கோவே குறுக்கப்தி பூச்சூட்டவாராய். குடங்கள் எடுத்தேற விட்டு குடக்கூத்துன்னு ஒன்று கண்ணன் நன்னா ஆடுவனா. அது எப்படி ஆடுறது அப்படின்னு கேட்டால், தலையில் குடத்தை நிறைய வச்சுண்டு ஆடணும். கீழே சில்லற போடுவா, இல்லை வெண்ணெய் வைப்பா ஒரு தட்டில், இல்லை ஏதாவது பட்சணம் வைப்பா. அது நைஸாக உட்காந்துண்டு அந்த குடம் விழாதபடியே தலையை கவிழ்த்து அந்த வெண்ணெயை நாக்குனால நக்கணும். இது மாதிரி ஒரு கூத்து. கீழே பட்சணம் வச்சிருந்தா அது தலை அப்படியே இருக்கணும், கீழே இறங்கணும், இறங்கி வாயால கவ்வணும். பாக்கி பையங்கள்லாம் தோத்து போயிடுவா. கண்ணன் மட்டும் இந்த குட கூத்து அடிக்கடி ஆடுவான். எல்லாரும் கண்ணனுக்கு அப்படி ஒரு விளையாட்டு. அதுல ஏதோ ஒரு குடம் வச்சுக்கிறதே பெரிய காரியம். இவன் என்ன பண்ணா, அந்த குடத்து மேலே குடத்தின் மேலே குடத்தின் மேலே குடத்து மேலே சின்ன குடம் வரையிலும் வரிசையா ஒரு 8 குடத்தை வச்சுண்டு ஆட்டம் ஆடி, ஆனால் கீழே அவள் கண்ணனுக்கு வேண்டியது ஏதாவது போட்டுவிட்டா அதை எடுக்கக்கூடாது. குடத்தை அப்படியே உட்கார்ந்து கொண்டு அந்த குடம் விழாம அதை எடுக்கணும். நாக்குனால வாயால அதை எடுக்கணும். அவெல்லாம் செய்வனா? சர்வசக்தனுக்கு இது ஒரு காரியமான நாள் இல்லையே. கண்ணனாச்சு. பெருமாள் நினைச்சுண்டா அவருக்கு முடியாதது ஒன்றும் இல்லை. கண்ணன் தானே. குடங்கள் எடுத்தேற விட்டு கூத்தாட வல்ல எம் கோவேகே மடங்குள் மதிமுகத்தாரை மால் செய்ய வல்ல என்மைந்தா. சபாவத்திலேயே மயங்கி மயங்கி நிற்கக்கூடியவர்களான சந்திரன் போன்ற முகமுடையவர்களான கோபகன்னிகைகள், அவர்கள் மோகிக்கும்படியான ஒரு மந்தகாசம், அழகான வார்த்தைகள் முதலியவைகளை செய்யக்கூடியவனே, இரண்ய சம்ஹாரம் பண்ணினவனே, குடந்தை கிடந்தவனே, குறுக்கத்தி பூசூட்ட வாராய். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.